இனிய வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி டே 11 அது ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு நியரிங் ஃபார் த 2 வீக்ஸ்க்கு போகிறோம். நேற்று பண்ண ப்ராக்டிஸ் சிட்டிங்கில் பண்ணியிருக்கோம். அந்த சிட்டிங் ப்ராக்டிஸை இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் சிட்டிங் வார்ம் அப்ஸு, சிட்டிங் ப்ரீதிங், சிட்டிங் ஸ்ட்ரெச் அண்டு சிட்டிங் ஆசனாஸ் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த ஆசனாஸ் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ண போகிற ப்ராக்டிசஸ் பண்ண போகிறோம். ஓகே, நேராக உட்காந்துக்கலாம். சிட் கம்ஃபர்டபிளி, சின் முத்ரா மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, கீப் ஐஸ் க்ளோஸ்ட். ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல நிதான மூச்சு உள்ளே எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. Take a deep breath in and slowly breathe out. Inhale up and exhale down. Inhale up and exhale down. நல்ல ஆழமான சுவாசம். நிதானமாக மூச்சு உள்ள எடுக்கிறீங்க, முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. Deep breath in and slowly breathe out. Deep breath in and slowly breathe out. And slowly release out. Okay. Warm ups பார்க்கலாம். Sitting up warm ups. நல்லா உட்காந்துட்டு ரொட்டேஷன் ஆஃப் ஹிப் அண்ட் பெல்விக். மெதுவாக 1 2 3 4 நல்லா தரவாக ரொட்டேட் பண்ணலாம். 5 6 7 8 9 10. Anti-clockwise. 10 9 8 7 6 5 4 3 2 1. Release and relax. Okay. Next side stitch. Forearm எடுத்துட்டு 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2. Release and relax. Okay, here we go for twisting. Right and left. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2
ரிலாக்ஸ். ஓகே, நல்ல இடுப்பு முன்பக்கம் இந்த மசில்ஸு சைட் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக ஷோல்டர்ஸில் அவங்க பாமு, ரிஸ்ட்டு, எல்போ, ஷோல்டர்ஸ் 4 ஒரே மாதிரி ஒர்க் பண்ண பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Backward. 10 9 8 7 6 5 4 3 2 1. Release and relax. Okay, next neck போறோம். Inhale up, exhale down. 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 Inhale up and exhale down. மெதுவாக ரொட்டேட் clockwise. 1, நெக் பெயின் இருக்கவங்க மட்டும் பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 10 9 8 7 6 5 4 3 2 and 1. Release and relax. Okay, relax பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் left, right, left, right and left. Release and relax. Okay. Next, mukha. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Release. Opposite. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Release and relax. Relax பண்ணிட்டு now we go for downward legs. Okay. 1 back, 2 back, 3 back, 4 back, 5 back, 6 back, 7 back, 8 back, 9 back, 10 back. Relax. Now inward rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Up, then outward. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Okay.
calf muscles. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 and relax. நல்லா relax பண்ணிக்கலாம். Okay, now we can go for kneecap tightening. Both knees. நல்லா quadricep muscles வந்து லேசா புல் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 relax. நல்லா கால் நீட்டி வச்சு ஒரு 5 சுவாசம். நல்ல deep breath in and slowly breathe out. நல்ல நிதானமாக 5-6 சுவாசம் நல்ல மூச்சு நிதானமாக எடுத்து முழுமையாக மூச்சு விட்டு உடல் முழுதும் தளர்ந்து இருப்பதை ஃபீல் பண்ணுங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுதும் நன்கு தசைகள் எல்லாம் தளர்ந்து நல்ல ஓய்வோடு இருப்பதை ஃபீல் பண்ணுங்க. நல்ல மூச்சு இழுத்து நிதான மூச்சு வெளிவிடும் பொழுது எல்லா தசைகளும் மூட்டுகளும் தளர்ந்து இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வி கோ ஃபார் சிட்டிங் பிரிட்ஜ் ஸ்ட்ரெச்சுக்கு போகலாம். லாக் பண்ணிக்கிறோம், பின் பக்கமாக வச்சுக்கிறோம். ஓகே, இல்லை இன்ஹேல் ஸ்லோலி எக்ஸ்பேண்ட், கழுத்து லேசாக மேலே போகணும், செஸ்ட் நல்லா விரியணும். அண்ட் ஸ்லோலி எக்ஸேல், கழுத்து மட்டும் நல்லா பெண்ட் ஆகணும். as much as you can come down. Inhale, expand it. Exhale, slowly release it. Inhale, expand it. Slowly release it. Inhale, expand. நல்ல மூச்சு நிதானம் இழுக்கிறோம், மெதுவாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ரிலீஸ் பண்ணும்போது நல்ல பெண்ட் டவுன் பண்ணுறோம். இன்ஹேல், எக்ஸ்பேண்ட் இட். எக்ஸேல், ரிலீஸ் இட். 2 more rounds. Inhale, expand it. Exhale, release it. Last round. Inhale, expand it. Exhale, release it. And unlock your fingers. நல்லா கைகள் மடி மீது வச்சு தோள்பட்டை நல்லா தளர்த்தி உங்களது கவனம் முழுவதும் கழுத்து தசைகளில் இருக்கட்டும். அவை அனைத்தும் நன்கு தளர்வடைந்து நல்ல புத்துணர்வோடு இருப்பதை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். நெக் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு லெட் அஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். வணக்கம் சுவாசம் ஆர் நமஸ்தே ப்ரீதிங். செஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கேருந்து நல்லா இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸ்பேண்ட் யுவர் செஸ்ட். எக்ஸேல், ஸ்லோலி பிரிங் பேக் அண்ட் நமஸ்தே. ஓகே, இன்ஹேல், எக்ஸ்பேண்ட் இட். நல்ல மூச்சு இழுக்கலாம். எக்ஸேல், ஸ்லோவாக மூச்சு விட்டுட்டு அப்படியே செஸ்ட் கிட்ட கொண்டு வரலாம். இன்ஹேல், நல்ல மூச்சு நிதானமாக இழுக்கலாம். மூச்சு மெதுவாக அப்படியே ஸ்லோவாக கொண்டு வந்து செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கலாம். இன்ஹேல், ஸ்லோ அப். எக்ஸேல், ஸ்லோலி மூமெண்ட்டும் பிரீத்தையும் சிங்க் பண்ணுங்க. இன்ஹேல், ஸ்லோலி. Exhale down. Inhale slow. Exhale down. Inhale slow. Exhale down. Last round. Inhale slow and exhale down. Release and relax. நல்ல நிதான மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு வெளிவிடும் பொழுது
தசை பகுதி நல்லா தளர்ந்து முழுசாக ஓய்வோடு இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்லா நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ராக்டிஸு சரிங்களா, லாக் பண்ணிக்கிறோம். அப்டாமன்லேருந்து வச்சுட்டு இன்ஹேல் ஸ்லோலி அப், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எக்ஸேல் சைட் வேஸில் லேசாக இறங்கலாம். இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. ஈஸியாக இருக்கலாம். inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up and exhale down. Last round lock பண்ணிட்டு inhale up and exhale down. நல்லா மெதுவாக கால்கள் நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா முழுசாக ஓய்வு எடுத்துக்கலாம். யூ கேன் அன்லாக் யுவர் ஃபிங்கர்ஸ், கீப் இட் பிஹைண்ட் அண்ட் அன்ஃபோல்ட் யுவர் லெக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து நிதானமாக வச்சுட்டு ஃபார் டைகர் அந்த கேட்கோ ஸ்டிச் போகலாம். ஃபஸ்ட்டு வஜ்ராசனா போயிட்டு டேக் 1 arm distance எடுத்துக்கலாம். ஓப்பன் அப் அண்ட் 1 palm distance வச்சுட்டு பொசிஷன் எடுத்துக்கலாம். பொசிஷனில் வந்து இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். மூச்சு இழுக்கிறப்ப தலை மேலே போகும், முதுகு கீழே வரும். மூச்சு விடுறப்ப மெதுவாக தலை கீழே போகும்போது முதுகு மேலே வரதை ஃபீல் பண்ணுங்க. இன்ஹேல் அப், exhale down, inhale up, 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 exhale down. Last round, inhale up and exhale down. இல்லை மெதுவாக எல்போ ரெஸ்ட் வச்சுட்டு கன்னத்தில் கை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீளான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு விடுத்து ஓய்வு எடுத்துக்கலாம். கம்பேக்ட் பொசிஷன் வந்துட்டு இப்போ வந்து வி கோ ஃபார் த பட்டர்ஃப்ளை தித்லியாசனாக்கு போகலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு 50 ரவுண்ட்ஸ் வில் ட்ரை ஃபார் 50 ரவுண்ட்ஸ் வச்சுட்டு ஓகே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். எய்ம் ஃபார் 50. 3 4
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50 and relax. 50 முடிச்ச பிறகு ஒரு அவுட்டர் ஒன்று இன்னர் ஒன் பண்ண போகிறோம் பெண்டிங்கில். 1 outer inner, 2 outer inner, 3 outer inner, 4 outer inner, 5 outer inner, 6 outer inner, 7 outer inner, 8 outer inner, 9 outer inner, and 10 outer and inner. Just release and relax. நல்லா கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். என்ன ஸ்ட்ரெச் வேணும்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட் அண்ட் லெஃப்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. Okay, now we go for asanas. வஜ்ராசனா போலாம். ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சிட் இன் ரைட், ஃபோல்ட் அதர், சிட் இன் போத் லெக்ஸ். கம்ஃபர்ட்டாக வந்துட்டு செஸ்ட் நேராக வச்சுட்டு சின் முதிரை வச்சுட்டு லுக் அப். நல்ல நிதான மூச்சு இழுத்து நிதான மூச்சு விடுவோம். ஒரு 5 சுவாசம். இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். நீ பெயின் இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணுங்க, மற்றவங்களாம் இந்த கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம். Deep inhale, complete exhale. இந்த வஜ்ராசனா ப்ராக்டிஸில் மெதுவாக சஷாங்காசனா போகலாம். அதாவது முன்ன சஷாங்காசனா ப்ரீத் இப்படி பண்ணுவோம் இல்லையா, இப்போ வந்து நல்லா ரைஸ் அப் பண்ணுறான். போத் ஆர்ம்ஸ் ரைஸ் அப் பண்ணுறான். இன்ஹேல் போயிட்டு ஸ்லோலி அண்ட் பெண்ட் டவுன், டவுன் அண்ட் டவுன். ஃபஸ்ட்டு கையை கீழே வச்சிடறோம். வச்சுட்டு மெதுவாக அண்ட் ஃபோர் ஹெட்டை கீழே வைக்கணும் கடைசியாக. இதுதான் போஸ். 1 இதில் வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, தென் முடிச்சுட்டு பென் பேக், பிரிங் பேக் அண்ட் ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ சஷாங்காசனா வந்து வஜ்ராசனா போயிட்டு அப்புறம் மெதுவாக ரைஸ் அப் பண்ணுறோம், கீழே போகிறோம், 10 கவுண்ட்ஸ் நார்மல் ப்ரீத் பண்ணுறோம், திரும்ப அகைன் கம்மிங் பேக் அண்ட் ரிலாக்ஸ். இதுதான் சஷாங்காசனாவோட போஸ் எப்படி பண்ணுறதுன்றது. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். வஜ்ராசனம் உட்காந்துருக்கோம். வஜ்ராசனம் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் இஃப் யூ டான்ட் டூ தட், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போன இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட பண்ண முடியும்னா ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹோல்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ முட்டியில் அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இங்கே மாதிரி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் ஓகே, இப்படி வச்சுருந்தாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேர்ந்து போகலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைஸ் யுவர் போத் ஆர்ம் அப் and slowly bend forward. Touch the floor first with the palm, then slowly
the forearm and at last the forehead. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then the hand slowly raise up. கை ரெண்டு நல்ல மேலே வந்துட்டு and slowly release. Unfold the leg. நல்ல கேஷுவலாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். Deep inhale, complete exhale. And a deep inhale and release and relax. Okay. இப்போ வந்து we go for வக்ராசனா போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ரைட் லெக் ஃபோல்ட் பண்ணிக்கிறீங்க, ரைட் ஹேண்ட் பின்னாடி இருக்கட்டும். ஓகே, லெஃப்ட் நீயும் ரைட் ஆங்கிள் ஒரே லைன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்லோலி இன்ஹேல், லெஃப்ட் ஆர்ம் அப், லெஃப்ட் ஆர்ம் ரைஸ் அப் பண்ணுறோம், கிராஸ் ஓவர், ஆங்கிளை பிடிச்சிக்கணும், ட்விஸ்ட் பேக், அப்டாமினல் ட்விஸ்ட் நல்லா தெரியும், ஃபீல் பண்ணுங்கள். இஸ் த போஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Then inhale, slowly rise up and exhale, release and relax. ஒரு பக்கம் மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த அதர் சைட். நல்லா மூச்சு எடுத்து நிதானமாக விட்டு let us plan for the other side. left. ஓகே, லெஃப்ட் நீ மேலே ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ரைட் நீயோட லெஃப்ட் ஆங்கிள் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஹேண்ட் பிஹைண்ட் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா ரைட் ஆர்ம் ரைஸ் அப், ஸ்லோலி இன்ஹேல், ரைஸ் அப், எக்ஸேல், கிராஸ் பண்ணிக்கிறீங்க, ஹோல்ட் த ஆங்கிள் அண்ட் ட்விஸ்ட் பேக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Inhale slowly and release and relax. இப்போ ரெண்டு பக்கம் நல்லா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி ரிலீஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். Inhale and exhale. Inhale and exhale. இப்போ மேரு வக்ராசனா போகலாம். வி கோ ஃபார் மேரு வக்ராசனா. ஒரு ப்ராக்டிஸுக்கும் நடுவில் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 minutes வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்தோன்னா பெனிஃபிட்ஸ் நல்லா யூ கேன் ஃபீல் இட். மேரு வக்ராசனா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நீயும் ஆங்கிள் ஒரே லைனில் இருக்க செக் பண்ணிவிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இந்த கையும் எவ்வளோ பின்னாடி போகணும் அவ்வளோ பின்னாடி போகட்டும். ஆப்போசிட் ஆர்ம் ரைஸ் அப், இன்ஹேல், ரைட் ஆர்ம் அது லெஃப்ட் ஆர்ம் ரைஸ் அப் பண்ணிவிட்டு catch the right knee, லேசாக புஷ் பண்ணிவிட்டு twist back. Good. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா inhale, rise up and exhale, unfold the knee and relax. நல்லா மூச்சு இழுத்து நிதானமாக விடுங்க. ஓகே, we go for the other side. லெஃப்ட் லெக் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நீயும் ஆங்கிள் லைனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். கிராஸ் பண்ணி வைக்கிறோம். கிராஸ் பண்ண பிறகு கை பின்னாடி இருக்கக்கூடாது, கை
லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லா க்ளோஸ் டு த ட்விஸ்டிங்க்கு போகணும். ரைட் ஆர்ம் இன்ஹேல் ரைஸ் அப் அண்ட் லெஃப்ட் நீ பிடிச்சி லேசாக புல்லப் பண்ணுங்கள். புல்லப் பண்ண ட்விஸ்ட் பண்ணும்போது நல்லா அப்டமன் நல்லா ஸ்க்வீஸ் ஆகும். த பொசிஷன் வெரி குட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Rise up again and unfold the leg. Release and relax. ரெண்டு பக்கம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். Take a deep breath in and slowly breathe out. Okay. நல்லா மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. ஓகே. Now we have planned for நௌகாசனம், போட் பொசிஷன். ஸோ போட் பொசிஷனில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி. நேற்று அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துன்னு எல்லோரும் சொல்லியிருந்தீங்க. வந்து ரொம்ப சிம்பிள். எப்படின்னா நார்மலாக இப்படி இந்த போஸ்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் அப் பண்ணுறோம், அப்புறம் மெதுவாக இந்த போஸ்ட் போகிறோம். இப்படி தான் போவோம். உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணுறது எப்படின்னா, நல்லா இப்படி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த எல்போவுக்கு போயிருங்க. எல்போவில் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைஸ் அப், ஒரு கலர் ரைஸ் அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனில் எடுத்துக்கலாம். இதிலே ரொம்ப நேரம் நிற்கலாம். நின்றுட்டு அப்புறம் ஒரு கையாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஈஸி போஸ், சிம்பிள். எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கும். ஓகே. இப்போ இந்த கை ஃபோராம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த பொசிஷன் எடுக்கிறோம். ஓகேவா? ரைஸ் அப் ரைட் லெக், இது தேர்டு. ரைஸ் அப் லெஃப்ட் லெக். ஓகே. அப்புறம் ரைஸ் ரைட்டு, ரைஸ் லெஃப்ட். அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதான். ரிலீஸ் ஆகும். ஒரு ஸ்டெப்பாக போனோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சின்ன ஸ்டெப்ஸ் தான். இன்னொரு தடவை சொல்லியிருக்கேன் பாருங்கள். நார்மலாக உட்காந்துருக்கோம். எல்போ, லெஃப்ட் எல்போ, இந்த பொசிஷன் ரைட்டாக எடுத்துட்டோமா. அதுக்கப்புறம் ரைட் லெக் அப், லெஃப்ட் லெக் அப். இந்த பொசிஷனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெயிட் பண்ணும்போது மெதுவாக ரைட் ரிலீஸ், லெஃப்ட் ரிலீஸ். அவ்வளோதான். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10. தென் அப்படியே ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். நல்லா மூச்சு நிதானமாக இழுத்து முழுசாக மூச்சு வெளிவிடுங்க. Deep breath in and slowly breathe out. வயிறு தசைகள் எல்லாம் இறுக்கமான தசைகள் தளர்ந்து முழுசாக ஓய்வெடுத்துக்குங்க. அதுபோல் இதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி போஸ் சேத்து பந்தாசன வேரியேஷன். நல்லா கைகள் அழுத்தம் கொடுத்து ஹிப்பை லிஃப்ட் பண்ணுறீங்க லேசாக. லுக் அப். அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிதானம் உட்காந்துக்கலாம். ரிலாக்ஸ். ரொம்ப சிம்பிள். அந்த நௌகாசனம் போகிறது வந்து நார்மலாக உட்காந்துருக்கோம். இந்த எல்போவில் ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்து நல்லா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நேராக இருக்கணும். ஒரு லெக்காக லிஃப்ட் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ணுறோம், பொசிஷன் எடுத்துக்கிறோம், அப்புறம் ரைட்டு லெஃப்ட். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். திரும்ப இப்படி வந்துட்டு அப்புறம் ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். அவ்வளோதான்.
So we have seen the easy pose for நவுகாசனம். ஸோ நவுகாசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜானு ஷிராசனம்னு சொல்ல போகிறோம். ஓகே, இது வந்து ஃபார்வர்ட் பெண்ட் ப்ராக்டிஸு. இட் ரெடியூசஸ் இந்த அப்டமன் ஃபோக்கஸ் பண்ணும், ஸ்பைனை ஃபோக்கஸ் பண்ணும், லெக்கு ஸ்ட்ரெச் நல்லா மோட்டிவேட் பண்ணும். இதுதான் இந்த ஜானு ஷிராசனம் ப்ராக்டிஸு. அதை பண்ணி காமிக்கிறேன். தென் வி ஆல் கேன் ப்ராக்டிஸ். காலை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 லெக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக் தைஸ் கூட ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு நல்லா இன்ஹேல் ரைஸ் அப் பண்ணுறோம். ரைஸ் அப் பண்ணிட்டு மெதுவாக கேட்ச் த ஆங்கிள். சப்போஸ் நல்லா போக முடிஞ்சால் மூஞ்சி தொடணும்னு ஃபீல் பண்ணி தொடரலாம், உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க பொறுத்து. இல்லை எனக்கு இவ்வளோ தான் வருது, இதுக்கு மேலே வரமாட்டேங்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டே பை டே வி கேன் ஏபிள் டு இம்ப்ரூவ் இட். இவ்வளோ தான் வருது, எனக்கு கையை தொட முடியல என்னால், இவ்வளோ தான் வருது, இல்லை முட்டி தான் பிடிக்க முடியுதுனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே இன்ச் பை இன்ச்சாக டச் பண்ணிவிட்டு மெதுவாக இல் கோ டவுன் அண்ட் ரிலாக்ஸ். அப்புறம் மெதுவாக இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேல் ரிலீஸ். காலை கட்டி வச்சுக்கலாம். இது ஆப்போசிட் சைட் பாருங்கள். லெஃப்ட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ரைட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பேக் ஸ்ட்ரைட் வச்சுட்டு இன்ஹேல் அப், நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிறோம். எக்ஸேல் பண்ணுறப்ப ஹோல்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு தென் ஸ்லோலி ரைஸ் அப் அண்ட் ரிலீஸ். ஸோ இதுதான் ஜானு ஷிராசனா சொல்கிறது. ரைட் அண்ட் லெஃப்ட் செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி. ரைட் அண்ட் லெஃப்ட் செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி. உங்களுக்கு ரைட் சைடும் பண்ணுவோம், லெஃப்ட் சைடும் பண்ணுவோம். ஸோ இது மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அபான வாயு சீர்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு. ஸோ கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருக்கிற பிரச்சனைகள், மென்சுரேஷன் இஷ்யூஸ் அதாவது இருக்குது, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணோம்னா போதும், அபான வாயு சீர்பட்டு போயிடும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா முதுகு லேசாக ஸ்ட்ரெச் ஆகும். அதே நேரத்தில் தைஸும் காஃப் மசில் நல்லா புஷ் பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த லெக் வந்து புல் பண்ணுறீங்க இல்லையா, புல் பண்ண உங்களுக்கு வந்து இந்த காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த மசில்ஸ் ஃபுல்லாக இந்த ஹாம்ஸ்ட்ரிங் சொல்லுவோம் இந்த மசில்ஸு. ஸோ இது ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா தட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்தன் டு த லெக்ஸ். நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும்போது ரொம்ப நேரம் நல்லா நடந்தால் கூட உங்களுக்கு வந்து பெயின் இருக்கிறது குறைவாக இருக்குது உங்களுக்கு. சரியா, ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் ஜானு ஷிராசனன்றது. இப்போ எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஓகே, பண்ணலாமா? ஓகே, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, காலை மடக்கி வச்சுக்கணும். ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணுறோம், க்ளோஸ் டு த தைஸ் வச்சுட்டோமா? ஓகே, பி ஸ்ட்ரைட், ஸ்பைன் எரெக்டாக வச்சுட்டு ரைஸ் அப் யுவர் போத் ஆர்ம்ஸ். இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி மெதுவாக இந்த லெக் இருக்கு இல்லையா, அதை லேசாக புல்லப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மெதுவாக டவுன் 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 டச் இட். எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச்டாக பண்ணுங்கள். காஃப் மசில் லேசாக புல்ல இருக்கிறது ஃபீல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale up and exhale down. Release and relax. நல்லா மூச்சு எடுத்து நிதானமாக விடுங்க. இடுப்பு பகுதி, வயிறு பகுதி, ஹாம்ஸ்ட்ரிங்கு, காஃப் மசில்ஸ் நல்லா அப்படியே ஸ்ட்ரெச்சாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்ல ஆழமான சுவாசம் இழுத்து மெதுவாக மூச்சு வெளிவிடுங்க. Take a deep breath in and slowly breathe out. ஓகே, இப்போ ஆப்போசிட் சைட் போகலாம். லெஃப்ட் சைடு. இப்போ லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி க்ளோஸாக வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோமா? ஓகே, இப்போ ரெகுலராக இன்ஹேல் ரைஸ் அப் யுவர் போத் ஆர்ம் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல் டச் பண்ணுங்கள். லாக் பண்ணிக்கலாம். ஹோல்ட் இட். 1 2 3 காஃப் மசில் புல் நல்லா தெரியாது, என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். 4 5 6 7 8 9 10.
Inhale up and exhale down. Release and relax. ரெண்டு பக்க காஃப் மசில்ஸ் நல்ல லேஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நல்ல ஸ்ட்ரெச் ஆகி ரிலாக்ஸ் ஆகிட்டு லேஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். திஸ் ஃபெசிலிட்டேட் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் டுவர்ட்ஸ் யுவர் காஃப் மசில்ஸ் அண்ட் த லெக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து நிதானம் விடணும். நெக்ஸ்ட்டு பக்ஷி மோத்தாசனன்றது ரெண்டு சேர்ந்து கம்பைன் பண்ணுறது. இப்போ தனித்தனியாக பண்ணோம். ரைட் சைடு ஜானுஷிராசனம், லெஃப்ட் சைடு ஜானுஷிராசனம் பண்ணது போல் ரெண்டு பக்கம் சேர்ந்து ஒன்றா பண்ணுறது பக்ஷி மோத்தாசனம். அதுவும் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். நல்லா பண்ணி காமிக்க பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டோம். வந்துட்டு இந்த ஷூட் பண்ணி கன் ஷூட் பண்ணுற மாதிரி கை வச்சுட்டு டோஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு டவுன். பண்ணும்போது முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகும், அப்டமன் கம்ப்ரெஷன் இருக்கும், ஆர்ம்ஸு ஷோல்டர்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். தென் ஸ்லோலி இன்ஹேல் கம் அப் அண்ட் ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இதுதான் பக்ஷி மோத்தாசனா சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் மோரார்லெஸ் சேம் பெனிஃபிட்ஸ் தான். ஜானுஷராஸுக்கு என்ன பெனிஃபிட்டோ அது போல் முதுகு நல்லா கம்ப்ளீட்டாக புல்லாகும். ஸோ மசில் ஸ்பைன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பைனை பிடிச்சி இந்த ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து ஸ்பைன் பண்ணும்போது வரும். உங்களுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல வைக்கிறோம் இல்லையா, இங்கே ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமே இந்த கால் வந்து ஃப்ரண்ட் புஷ் பண்ணுங்கள். இதை புல் பண்ணுறதை விட லாக் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட் புஷ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உடம்பு முன்னாடி போக ஆரம்பிக்கும். அது ஈஸியாக இருக்கும். போட்டு பிடிச்சிட்டு இப்படி இப்படி இழுக்கிறதுக்கு பதிலாக இந்த ரெண்டு கட்டவரல் இருக்குது இல்லையா, இதை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக புஷ் இட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி ஃப்ரண்ட் போகும் உங்களுக்கு. அப்போ இங்கேயும் புல் இருக்கும், இங்கேயும் புல் இருக்கும். எல்லா பக்கம் கம்ப்ரஸ் ஃபுல் வரும்போது அப்படியே ரிலீஸுங்கிறது. ஸோ இதுதான் பக்ஷி மோத்தாசனான்னு சொல்கிறது. நின்றுட்டு பண்ணப்படல பாதஹஸ்தாசனா, அது வந்து இது உட்காந்துட்டு பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ். இப்போ ஃபைனலாக பண்ணலாம், சேர்ந்து பண்ணலாம். நேராக வச்சுக்கோங்க. ரைஸ் அப் போத் ஆர்ம். நல்ல இன்ஹேல் அப், மெதுவாக எக்ஸேல் டவுன். ஆங்கிள் பிடிச்சிங்க, இல்லைன்னா கட்டரல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா பெண்ட் டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. சில பேருக்கு வந்து இவ்வளோ தான் வருதுன்னா நோ இஷ்யூஸ். இங்கே தான் வருது, நோ இஷ்யூஸ். அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே வந்துட்டு தென் இன்ஹேல் அப் and exhale down, release and relax. Now inhale and exhale. Take a deep breath in and slowly breathe out. ஆழமான சுவாசம் இழுத்து நிதான மூச்சை வெளிவிடுங்க. Release and relax. Okay. So we have come to the end of the session. இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து சிட்டிங் வார்ம் அப்ஸு, சிட்டிங் ப்ரீதிங் அண்ட் சிட்டிங் ஆசனாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லைங் ப்ராக்டிசஸ். லைங்கில் ரொம்ப முக்கியமானது சூப்பர் பொசிஷன், ப்ரோன் பொசிஷன் ரெண்டுமே நாளைக்கு பார்க்க போகிறோம். அது ஒரு 7 ஆசனம் இருக்குது. அந்த 7 ஆசனம் பண்ணிட்டோம்னா we will cover the complete ஆசனாஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் கோ ஃபார் நாடி சுத்தி பண்ணிவிட்டு அண்ட் ரிலாக்ஸேஷன் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸேஷன் பண்ணி முடிச்சிடுங்க. தென் வில் கோ வித் த ஃபர்தர் போஸ். இதுக்கப்புறமே வந்து நம்ம ஒன் டேயில் எப்படி எல்லா ப்ராக்டிஸும் கவர் பண்ண போகிறோன்றதை வந்து நம்ம அந்த 3rd வீக்கில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2nd வீக் முடிகிறதுக்குள்ளே வில் கம்ப்ளீட்லி கவர் அப் ஆல் த போர்ஷன்ஸு. இந்த 3rd வீக் முழுக்க ஹவ் யூ கோயிங் டு ப்ராக்டிஸ், அந்த ஒரே மணி நேரத்தில் என்னென்ன ப்ராக்டிஸ் நல்லா கவர் பண்ண முடியும். ஒன்று எல்லா ஆசனம் கவர் பண்ண முடியுமான்னு தேவையே இல்லை.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தால் போதும். டே 1, டே 2, டே 3 ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வி வில் கம்ப்ளீட்லி எண்ட் த செஷன். ஓகே, தேங்க்யூ.